ஏபிசி நேயர்களுக்கு வணக்கம். திரைப்பட பின்னணி பாடகர் திரு மனோ அவர்கள் கடந்த 2 நாட்களாக அவர் மிகவும் மன உளைச்சலிலும் தன்னுடைய 2 மகன்களால் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். ஏறத்தாழ ஒரு 30,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர். தமிழ் திரை உலகில பின்னணி பாடகர்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் அதற்கு அடுத்து புகழ்பெற்ற ஒரு மாமனிதர் அப்படின்னு சொன்னா அது பாடகர் மனோதான். அந்த பாடகர் தன்னுடைய 2 பிள்ளைகளால் இன்னைக்கு மிகுந்த மன உளைச்சல்ல இருக்காங்க. வலசரவாக்கம் அருகே ஆலப்பாக்கம் அப்படின்ற அந்த பகுதியில தண்டையார்பேட்டை சேர்ந்த ஒரு இளைஞர் கிருபாகரன் அவரும் அவருடைய நண்பர் ஒருத்தரும் ஆலப்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி குப்பம் அப்படின்ற அந்த பகுதியில கால்பந்து பயிற்சி பள்ளியில பயிற்சி முடிச்சுட்டு இரவு நேரங்கள்ல உணவு சாப்பிடறதுக்காக 2 பேர் வந்திருக்காங்க. அங்க பாடகர் மனோனுடைய மகன்கள் மற்றும் அவரோட இருந்த நண்பர்கள் ஏறத்தாழ ஒரு 5க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த கால்பந்து பயிற்சியை எடுத்துக்கொண்டு வந்த கிருபாகரன் உள்ளிட்ட அந்த 2 நண்பர்களிட வாக்குவாதம் செய்து சண்டை போட்டு அடிச்சு அந்த 2 இளைஞர்களும் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வராங்க. அதனுடைய அடிப்படையில பாடகர் மனோனுடைய மகன்கள் மீது ரஃபிக், ஷாகிர் ஆகிய 2 பேர் மீதும் வலசரவாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மனோனுடைய பிள்ளைங்க 2 பேரும் தலைமறைவாயிட்டாங்க. இப்ப அவங்கள 5 தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தேடி வராங்க. இது என்னன்னா ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு மனிதர் பாடகர் மனோ. அவர் ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது. ஏறத்தாழ 30,000 பாடல்களுக்கு மேல் அவர் பாடியிருக்காரு. அவ்வளவு பெரிய மனிதர், நல்ல மனிதர். பொது நிகழ்ச்சிகள்ல பொது இடங்கள்ல எல்லோரிடமும் பேசும்போது பண்புடன் பேசக்கூடியவர், ஒரு நல்ல பண்பாளர். அவருக்கு இந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிகழ்வு அவர் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்குதுன்றதுக்கு திரை உலகமே இன்னைக்கு வருத்தத்தில் இருக்காங்க. யார் இந்த பின்னணி பாடகர் மனோ? அவருடைய உண்மையான பெயர் என்ன? அதுதான் முக்கியமான கேள்வி. அவர் ஒரு சாதாரணமான ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல, வறுமையினுடைய உச்சத்துல அந்த மாதிரியான குடும்பத்துல பிறந்தவர். பக்கத்துல இருக்கக்கூடிய ஆந்திரா மாநிலத்துல தென்னாலி என்ற ஊர்ல பிறந்தவர். அவருடைய உண்மையான பெயர் நாகூர் பாபு. இயற்கையிலே அவர் இசையின் மீது ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருந்திருக்காரு. அதற்கான முறையான பயிற்சியும் எடுத்திருக்காரு. அப்ப ஆந்திரா மாநிலத்துல ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகள்லாம் தேடி அலைஞ்சிருக்காரு. வாய்ப்புகள் கிடைக்கல. அதனால சிறு சிறு கதாபாத்திரத்துல நடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. அதெல்லாம் அவருக்கு இடம் கொடுக்கல. ஒரு கட்டத்துல MS விஸ்வநாதன் அவர்கள் ஆந்திராவில ஒரு படத்துக்கு பாடல் பதிவு செய்ய போயிருக்காங்க. அப்போது எஸ்பி பாலசுப்ரமணியனுக்கு பாடுறதுக்கான வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியன் இங்கிருந்து ஆந்திராவுக்கு போகணும். இடையில போக முடியல. MSV எதிர்பார்த்துட்டு இருக்காரு. எப்போ வருவாரு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஆனா எஸ்பி பாலசுப்ரமணியன் அந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல போய் சேர முடியல. அப்ப அந்த படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கிற அந்த இடத்துல இங்க யார் நல்லா பாடக்கூடிய ஆட்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி MS விஸ்வநாதன் அவர்கள் கேட்டிருக்காங்க. அப்ப அங்க இருக்கு சொன்ன நபர்கள் எல்லோருமே நாகூர் பாபு நல்லா பாடக்கூடியவரு, அவரை நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. அப்ப MS விஸ்வநாதன் கிட்ட ஒரு பாடலை பாட சொல்லி MS விஸ்வநாதன் கிட்ட அறிமுகமானவர் தான் நாகூர் பாபு. அந்த படத்துல ஒரு சிறப்பா ஒரு நல்ல பாடல் பாடியிருக்காங்க. அதுக்கு அடுத்து MS விஸ்வநாதன் சொல்லியிருக்காரு, நீ இங்க ஆந்திராவில இருந்தீங்கன்னா உனக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்காது, சென்னைக்கு வா, தமிழ் சினிமாவில வாய்ப்புகளை தேடு, வாய்ப்பு கிடைச்சா நானும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனைய சொல்லிட்டு வந்துடுறாரு. அதுதான் நாகூர் பாபுக்கு ஒரு உந்துதல் கிடைச்சது. அந்த உந்துதலுடைய அடிப்படையில சென்னைக்கு வராரு. சென்னைக்கு கொண்டித்தோப்பு அப்படின்ற அந்த பகுதியில சாதாரணமான ஒரு குடிசையில ஒரு 75 ரூபா வாடகையில தங்கிட்டு சின்ன சின்ன வேடங்கள்லாம் நடிக்கிறது. அதுக்கு கிடைக்கிற காசை பஸ்ஸுக்கும் கொடுக்க முடியாம சாப்பிடவும் முடியாம அது ஒரு போராட்டமான வாழ்க்கையை, சினிமா துறையில இருக்கிறவங்க எல்லாம் ஆரம்ப காலகட்டத்தினுடைய வாழ்க்கையை அப்படிதான் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமான வாழ்க்கை. இப்படி ஒரு சூழல்ல அவர் கஷ்டத்தை அனுபவித்த ஒரு மனிதர். ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கிற போது இளையராஜா இசையமைப்புல எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாட வேண்டியது இருந்தது. இளையராஜாவை பொறுத்தவரை என்னன்னு கேட்டா ஒரு ஸ்ட்ரிக்டான மனிதர். அவர்கிட்ட சொன்ன நேரத்துல அவர்கிட்ட நிக்கணும். அப்படின்னாதான் அவர் இசையில பாட முடியும். காலதாமதப்படுத்தினா விரயப்படுத்தினா அவர் ஏத்துக்க மாட்டார். அப்ப இளையராஜா கிட்ட அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாட வேண்டிய ஒரு பாடல் இருந்தது. எஸ்பி பாலசுப்ரமணியம் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு வரல. இப்ப எஸ்பி பாலசுப்ரமணியம் வீட்டுக்கும் போன் பண்ணி கேக்குறாங்க. அப்பெல்லாம் இந்த செல்போன்லாம் கிடையாது. வீட்டுல ஒரு போன் இருக்குது. அந்த போன்ல கேக்குறாங்க, எஸ்பி பாலசுப்ரமணியம் வீட்டை விட்டு கிளம்பிட்டாருன்றாங்க.
ஆனா இங்க வந்து சேரல. ஏதோ இடையில என்ன நடந்ததுன்னு தெரியல. அவரு மிக தாமதமாக உள்ள வர வேண்டிய ஸ்டுடியோவுக்கு வர வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அந்த ஸ்டுடியோவுக்குள்ள படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கிற அந்த இடத்துல அப்ப இளையராஜா கூப்பிட்டு இங்க யாராவது நல்லா பாடக்கூடியவர்கள் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எல்லோரும் அப்ப சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாகூர் பாபு அப்படின்ற தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவர் நல்லா பாடக்கூடியவர், பாடுவாரு, அவருக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இளையராஜாவுடைய இசையில நாகூர் பாபு பாடுறாரு. அந்த படத்தினுடைய பெயர் சத்யராஜ் நடிச்சது. பாசிகள் டைரக்டர். பூவிழி வாசலிலே அப்படின்ற அந்த படத்துல மனோ வந்து பாடுறாரு. அப்ப முதல் பாட்டு பாடுறாரு. அண்ணே அண்ணே நீ என்ன சொன்ன, அட என்ன பார்த்து எங்க போக சொன்ன. அப்ப அந்த பாடல் வந்து மிக அற்புதமாகவும் நல்ல ஹிட் ஆயிடுச்சு. அப்ப இளையராஜா கூப்பிட்டு, அதனாலயா நாகூர் பாபு, ஏற்கனவே நாகூர் அனிஃபான்னு ஒரு பாடகர் இருக்காரு, அதனால வந்து இந்த நாகூர் பாபு இதெல்லாம் கட் பண்ணிடு, இன்னையில இருந்து உன்னுடைய பேர் மனோ அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா அந்த பேர் வைக்கிறார். அதுல தொடங்கினவர் தான். அதுல இருந்து இப்போது வரை, அதுக்கு பின்னாடி இளையராஜானுடைய இசையிலே கிட்டத்தட்ட குறிப்பா சொல்லணும்னா ராமராஜர் நடிக்கிற அனைத்து படங்கள்லயும் அந்த பின்னணி பாடல்கள் பாடியவர் மனோதான். அவ்வளவு பெரிய பின்னணி பாடகர். அதாவது ஒரு நிகழ்ச்சியில சொல்லுவார், எனக்கு இளையராஜா போட்ட பிச்சை தான் நான் இந்த இடத்தில் இந்த உயரத்தில் அமர்ந்திருப்பதற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவார் அந்த விஷயத்தை. எனக்கு இந்த இசை பிச்சை போட்ட இசைஞானி அவர்களுக்கு எப்படி நன்றி சொல்ல தெரியல. ராஜா சார், அப்படி வளர்ந்து வந்தவர் இளையராஜா கிட்ட ஒரு வளர்ப்பு மகன் போலவே நடந்து கொள்வார். பண்பாகவும் அடக்கமாகவும் நேர்த்தியாகவும் நடந்து கொள்ளக்கூடிய மனிதர் மனோ. அவருடைய பிள்ளைகளால் ஒரு தலைகுனிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளவு பெரிய வேதனையை அவர் அனுபவிச்சுட்டு இருப்பார். அவர் ஒரு சாதாரணமான மனிதர் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சில படங்கள்ல நடிக்கவும் செஞ்சிருக்காரு. கமலஹாசனுடைய படத்துல சிங்கார வேலன் மனோ நடிச்சிருக்காங்க. மனோ வாடா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. கருவாடு வந்திருக்குது. ஏங்க என் பேரை சொல்லக்கூடாதா? உங்க பேர் என்ன? சரி, கருவாடையே சொல்லுங்க. கருவாடு வந்திருக்குது. ஹலோ டேய் வேலா, எப்படா வந்த? வாட் a pleasant surprise. என்ன சென்ட் போட்டுருக்க? கருவாடு சென்ட். அப்ப மனோ கிட்ட போய் கேட்கும் போது, நீங்க நடிக்கிறீங்களா, கிட்டார் வாசிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது, அது நீங்க நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அப்ப அவர் மனோ சொன்ன வார்த்தை, என்னுடைய குருநாதர் இளையராஜா கிட்ட கேளுங்க, அவரு ஓகே நடிக்க சொல்லுங்க, நடிக்க அழைச்சிட்டு போங்கன்னு சொன்னா நான் நடிக்கிறேன், இல்லைன்னா நான் நடிக்க வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இளையராஜா கிட்ட போய் கமலஹாசன் கேட்கிறாரு, மனோவை வந்து நடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த படத்துல ஒரு சிறப்பா நடிச்சிருவ. அதுக்கு அடுத்தது இரண்டாவது கதாநாயகன் வேடங்கள்ல நிறைய படங்களுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. நிறைய நடிக்கவும் செஞ்சுட்டே இருக்காரு. இப்ப இளையராஜா கூப்பிட்டு, ஒண்ணு நடிக்கப்போ இல்லைன்னா பாடல் பாடப்போ, ரெண்டுல எது பயன்படுத்தி, ஒண்ணு நடிக்க போயிட்டீங்கன்னா உனக்கு பாட்டு வராது, பாட்ட விட்டுருவேன், அதனால எது உனக்கு சௌகரியமோ அதை செய்ய அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்லவே, ஐயோ தெய்வமேனு காலில் விழுந்து, நான் இப்போது முதல் நடிக்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாடல் தான் எனக்கு சோறு போடுறது, அந்த பாடல் தான் எனக்கு புகழை கொடுத்தது, அந்த பாடல் தான் எனக்கு உயரத்தை கொடுத்தது, அதனால் நான் இனிமேல் பாடலை தவிர்த்து நான் வேற எதையும் சிந்திக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியா நின்றவர் மனோ. அவ்வளவு பெரிய புகழினுடைய உச்சைக்கு உயரத்திற்கு போன அந்த மனோ கடந்த 2-3 நாட்களாக மிக மன வேதனையாகவும் கண்ணீர் விட்டு அழுதுட்டார். அவர் வீடுகள்ல பத்திரிகையாளர்கள் எல்லாம் போய் சந்திச்சிருக்காங்க. அப்ப அவர் வந்து எல்லாம் படம் எடுக்கும் போது அவர் மட்டும் போயிட்டு ஓரமா ஒதுங்கிட்டு கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு. அவங்க மனைவி ரொம்ப வேதனையோடு அழுதுருக்காங்க. அந்த காட்சியெல்லாம் நமக்கு வீடியோவா வந்தது. பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. என் வீட்டுக்காரர் வேற ஊர்ல இருக்காங்க, பசங்க வேற எங்க இருக்க தெரியல. நாங்க என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். பால் அண்ணா என் வீட்டுக்கார பத்தி எப்படி பேசிட்டாங்க தெரியும். எங்க கல்யாணத்துக்கு அவரே கை எடுத்து போட்டாங்க. நாங்க நல்லவங்க இல்லையா, ஒரு கெட்டது நடந்துச்சா மட்டும் இஷ்டத்துக்கு போட்டு 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 என் பசங்களோட வாழ்க்கையை நாசனம் பண்ணிட்டீங்களே. இப்ப இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய வாழ்க்கையை சொல்லி கொடுக்காம வளர்த்ததுக்கான காரணம். வாழ்க்கைனா என்ன அப்படின்றத இவர் மட்டும் கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டாரு. அந்த கஷ்டத்தை, அந்த உழைப்ப தம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காம வளர்த்த விதம் தான் இந்த மாதிரியான நெருக்கடிக்கான காரணம். அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு பணமும் புகழும் வருதோ, அந்த பணத்தை பூரா பிள்ளைகளை அனுபவிக்க விடுறாங்களோ, பிள்ளைகளை அனுபவிக்க விட விட அந்த கஷ்டம்னா என்னன்னே தெரியாம அந்த பிள்ளைகள் வளர வளர
அது தவறான பாதைக்கு முழுமையா குடிகாரனா மாறி இருக்கா. காலையில ஆரம்பிச்சு மாலை வரை குடிக்கக்கூடிய பெரும் குடிகார பிள்ளைகள் அந்த மனோனுடைய பிள்ளைகள், 2 பிள்ளைகளும். அவ்வளவு பெரிய துயரத்தை, வேதனையை மனோ அன்னைக்கு சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அதனால் இந்த காணொளி வாயிலாக சொல்லுவது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனோனுடைய குடும்பத்தை போலவே இன்னைக்கு நிறைய வீடுகளில் பிள்ளைகளை வளர்க்க தெரியாமல், பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கங்களை சொல்லிக் கொடுக்க தெரியாமல், பிள்ளைகளை நல்ல புத்தகங்கள் கொடுத்து வாசிக்க வைக்காமல், படிக்க வைக்காமல், இன்னைக்கு பணம் என்று ஒன்று இருந்தால் போதும், அந்த பணம் கிடைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற எண்ணத்தை விதைத்ததன் விளைவாக இது போன்று ஒவ்வொரு குடும்பத்திலையும் தவறான பிள்ளைகள் கிடையாது, பிள்ளைகள் தவறாக வளர்த்து வருகிறார்கள். அதனால் பெற்றோர்கள் எல்லோரும் கூடியமானவரை தன் பிள்ளைகள் மீது கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல அறிவுரையை சொல்லிக் கொடுத்து, நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுத்து, அதன் வழியிலாக அவர்களுக்கு பணம் என்றால் அது தேவைதான், ஆனா அதுவே மேலேயே கொட்டி என்கிட்ட இருக்கிற பணத்தை என் பிள்ளைக்கு அப்படி கொட்டி மூழ்கிடுவேன் அப்படின்ற நினைப்பு எல்லாம் காட்டி கொடுக்கறதுனால ஏற்படக்கூடிய விளைவுதான் பிள்ளைகள் இப்படி தவறான பாதைக்கு போயிட்டு தன்னையும் அழித்து, தன் குடும்பத்தையும் அழித்து, தன் பெற்றோர்களுக்கும் தலைவலிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் பிள்ளைகளுக்கு முறையான அறிவுரையும் ஆலோசனையும் வழங்கி வளர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.